பிரெட் குனாஃபா செஞ்சிருக்கேங்க. எப்படி செஞ்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1 கிளாஸ் தண்ணி, ஏலக்காய் பவுடர் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஜீரா பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு பேன்ல பட்டர் போட்டுட்டு சேமியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டா ஃப்ரை பண்ணா போதுங்க. அதே பேன்லயே 1 கிளாஸ் மில்க் எடுத்துருக்கேங்க. கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அது நல்லா பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சதுன்னா அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிட்டு கஸ்டர்ட் மில்க் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா திக் லேயர் வந்தோடனே பண்ணிடலாங்க. ஒரு பேக்கெட் பால் தாங்க எடுத்தேன். அதில் 1 கிளாஸ் வந்து கஸ்டர்டுக்கு எடுத்துட்டேன். மீதி பால் வந்து வினிகர் மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் ஆக்கிக்கிட்டேங்க. மிக்ஸி ஜாரில் பன்னீர் போட்டுட்டு அந்த கஸ்டர்டு ஆறின கஸ்டர்டு அதில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மைதா மாவில் பால் மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட்டை டிப் பண்ணிக்கலாங்க. அதில் சேமியா நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. சீஸ் வேணும்னா சீஸ் போட்டுக்கலாம், இல்லைனா கூட வேண்டாம். ஒரு பிரெட்டை டிப் பண்ணிக்கலாங்க. அந்த மைதா மாவில் போட்டுட்டு சேமியாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சுகர் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரெட் குனாஃபா ரெடி.